வாக்கு செலுத்த வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகள பண்ண போறான், கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான், மிச்ச மீதி திராவிடத்தை பிச்சு அடுத்தபடியாக உலகமெங்கும் பறந்து விரிந்து மோகம் விட்டு ஒளிய கத்தி கத்தி செத்து வாரான், பத்தி எரியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான், வாரான் விவசாயி வெல்ல போறான், அடுங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம் மண்ணில் ஒரு மகத்தான மாற்றத்தை செய்வதற்கு உலகில் எப்படி பல்வேறு நாடுகளில் ஒரு புரட்சிகர அரசியல் தோன்றி பெரும் மாறுதல்களை நிகழ்த்தினார்களோ அதை போல இந்த மண்ணில் நீண்ட காலமாக நிலவி வருகிற இந்த திராவிட திருட்டு கோட்பாட்டை தகர்த்து தூய தமிழர் தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டை கட்டி எழுப்புகிறோம். இங்கே அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றி தராத ஒரு ஆட்சியை 60 ஆண்டுகளாக இந்த 2 பேரும் திராவிட கட்சிகள் செய்திருக்கிறார்கள். ஒரு நாட்டில் மிக மிக அடிப்படையானது கல்விதான். கல்வியிலிருந்துதான் ஒரு சமூக ஒழுக்கம், சமூக மேம்பாடு, சமூக உயர்வு எல்லாம். ஒரு நாட்டின் ஆகப்பெரிய செல்வமே அறிவு செல்வம் தான். ஆகப்பெரும் பலமும் அறிவு தான். அதிலிருந்து தான் தொடங்கி இருக்கணும். இவங்க அதை செய்யலை. பிள்ளைகள் படிக்கிற எப்படி இருக்கு, இவங்க செத்தவருக்கு புதைக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்குதுன்னு என் அன்பு சொந்தங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நம்ம அடிப்படையிலிருந்து ஒன்றிலிருந்து இல்லை, இந்த நாட்டை ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். பகத்சிங் சொல்றான், புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பது என்று. அப்படி முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து 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 போராடி வருகிறோம். இதிலே 16 தொடங்கி 26 வரை 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் நிற்கிறோம். நமக்கு இருக்கிற கடைசி விடுதலை அரசியல் விடுதலை தான். அதற்கு இருக்கிற வாய்ப்பு இந்த தேர்தல் தான். இதுவரை என் சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள் தேர்தலை எதிர்கொண்டது போல இந்த தேர்தலை எதிர்கொள்ளாதீர்கள். இது வரலாறு உங்களுக்கு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. இதை நழுவ விடாதீர்கள். நாம் ஒரு மிகச்சிறந்த நாடாக, உலகின் தலை சிறந்த நாடாக, கல்வியில் சிறந்த அறிவில் சிறந்த நாடாக, ஒழுக்கம் மிகுந்த நாடாக, மதுவற்ற மாநிலம் உள்ள நாடாக, எல்லோருக்கும் வேலை பசி என்ற சொல்லில்லாத நாடாக, வறுமை ஏழ்மை இல்லாத நாடாக, படித்தவன் படிக்காதவன் அனைவரும் அரசு வேலை பெற்ற நாடாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக, ஒரே ஒரு வளம் கூட கடலை தவிர எந்த வளமும் இல்லாது, திருப்பூர் மாவட்டம் கூட நிலப்பரப்பில்லாத சிங்கப்பூர் உலகத்தில் 3வது இடத்திலே கல்வியிலே இருக்கிறது என்றால் சிங்கப்பூரால் முடியும். உங்கள் மகன் சீமானால் இந்த நாட்டில் கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே அவரவர் வாழ்விடத்திலே அரசு பணி தருகிறேன் என்கிறேன் உங்கள் மகன். நீங்கள் எப்படி கொடுப்பேன் என்பதை நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இது ரொம்ப நேரம் போட்டு காட்டணும், ஓடும். ஆனால் முடிந்தவரை காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுத்துக்கிறீங்க. வேறு ஏதாவது ஊரில் போட்டு காட்டுறேன், வலையொலியில் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா நேரம் நான் பயணம் பண்ணி வர நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி தொழில் வளர்த்து வேலைவாய்ப்பு எப்படி பெருக்குவோம் வாழ்விடத்தில் பாருங்க. இப்போது எங்கள் ஊர் கோயிலூர் சிவகங்கையில் நுரையீரல் புற்றுக்கு ஆளாகும் காரைக்குடி மக்கள் என் மண்ணில் எதுக்கு அங்கே போய் போட்டியிடுற எம்பிஏ? அதுக்கு இங்கே பாரு, நச்சாலைகள், நிலமங்கும் நச்சாலைகள், தொழிற்சாலை கழிவு கலப்பதால் பாழாகி போன கண்மாய்,
ஆறில், கம்மாயில், ஏரியில், குளத்தில் நச்சு நீர் கலக்கும்போது அந்த நீர் அப்படியே எப்படி கலந்துருப்பார், அப்படியே பூமிக்குள்ளே போகும், நஞ்சே உள்ளே போகும். விளையும் போது நஞ்சே விளையும், நீர் நஞ்சாக எடுத்து குடிப்போம். அப்போ பிறக்கிற குழந்தை புற்றுநோயை பிறக்குதுன்னா இதாங்க காரணம். ஏன் தாய்ப்பாலை வேற யாரும் குடிக்காத பிள்ளைக்கு ஏன் புற்றுநோய் வருது? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாய்ப்பால் நஞ்சாச்சு, நஞ்சான உணவு, நஞ்சான காற்று, நஞ்சான நீர் எல்லாம் நஞ்சாயிடுச்சு. இப்போ நம்ம காற்றை சுவாசிக்கலை, கந்தக தூசியை. இப்போ காற்றை சுவாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி படை திட்டம் என்று கணக்கில்லாத மரங்களை நட்டு நம் பூமி தாயை பச்சை போர்வையால் போர்த்தணும். இப்போ கொஞ்ச நேரம் பொறுமையா உன் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சொல்றத பாருங்க. உன் வளங்கள் எப்படி களவு போய் கொண்டிருக்கு பாரு, எப்படி கொண்டு போறான் பாரு, எப்படி கொண்டு போறான். நிலமெங்கும் தாயின் மடியெங்கும் நச்சு ஆலைகள். புவி வெப்பமாகிறதுக்கு பெரிய காரணமே இந்த ஆலை புகைகளும், வாகனங்கள் வெளியிடுகிற புகைகளும், பன்னெடுங்காலமாக பூமிக்குள் புதைந்த எரிபொருள், மீத்தேன், ஈத்தேன், இந்த நிலக்கரி, இதனுடைய எரிபொருள். என் அன்பு உடன் பிறந்தவனே, மீத்தேனின் பயன்பாடு மிக குறைவு. ஆனால் புவி வெப்பமாகிறதுக்கு, காற்றை மாசுபடுத்துவதற்கு 60 விழுக்காடு இந்த மீத்தேன் எடுக்கிறது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மூடிடுறோம். எப்படி மீத்தேன் எடுக்கிறோம்? ஆடு மாட்டு சாணத்திலேருந்து எடுத்துக்கிறோம், கழிவுலேருந்து எடுத்துக்கிறோம். எத்தனை லட்சம் டன் வேணாலும் எடுக்கலாம். நான் எடுத்து உனக்கு தாரேன், நீ எப்படி எடுத்து தாரேன்னு பாரு, பயப்படாத. இதையெல்லாம் ஒழிக்கிறோம். இந்த ஆலைகளால் நம்ம நீர் எப்படி இருக்கு பாரு, எப்படி விஷம் கலக்குது பாரு, எப்படி வளர்ச்சி கலக்குது பாரு, எப்படிப்பட்ட வாழ்விடம் பாரு, நம்ம வாழ்கிற இடம் எப்படி இருக்கு பாரு. சிப்காடு நஞ்சாயி போன நிலத்தடி நீர் எங்கே? கடலூரில், பெருந்துறையில். எங்கெங்கே இவன் வந்தானோ அங்கெல்லாம் நம்ம தாயின் வயிற்றுக்குள்ள நஞ்ச கலகிறான் பாரு. நீ இதை பற்றி கவலைப்படலைன்னு வச்சுக்க, என்னை தேடாத. கவலைப்பட்டினா எனக்கு ஒரு ஓட்ட போடு. சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டி சோறு போடும் பூமியை சீரழிக்கும் சிப்காடு பாரு. உனக்கு என்ன சொல்லித்தாரான்? பொது புத்தியில் இண்டஸ்ட்ரி இல்லாமல் எப்படி டெவலப்பு? எது டெவலப்பு? பட்னி இடந்து செத்தினா கட்டையில் எரிக்காம கரண்ட்ல இருக்கிறது டெவலப்பு. அவ்வளவுதான். பிச்சைக்காரன் சொப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறது டெவலப்பு. நம்ம டெவலப்பு பிச்சைக்காரனை இல்லாத நாடை உருவாக்குறது நம்ம டெவலப்பு. இங்க பாரு எப்படி பண்றான் பாரு. இங்க பாரு, பார்த்துக்கிட்டே வா. உனக்கு இது தூங்க விடாம செஞ்சிச்சுன்னா நீ அண்ணனை நினைச்சு பாரு. 23ஆம் தேதி விவசாயில போய் தொற்று. எனக்கு கூட போடலன்னா பரவாயில்ல, மறந்து கையை போய் சூரிய ரெட்டால தாமரை கையில வச்சிடாத. சும்மா இங்க பாரு, சும்மா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு கூட தூங்கிடு, போட்டுறது பாரு. கும்மிடி போட்டுகளை பாரு, கும்மிடி பூண்டியில பாரு. எல்லா இடத்துலையும் நம் தாயின் உடல் மதி பூரா நச்சு. நீ என்னென்ன பாடுபடுத்திட்டேடா. டேய், நீ கும்புறதுக்கு ஒரு கோடி சாமி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தாண்டா இருக்கு. டேய், வருவான்டா, வருவான். வணங்குகிற சாமிமா, சாதியும்பா, மதம்மா எல்லாம் பேசுவான். ஆனா வாழ்கிற பூமிக்கு ஒரு பயணிக்கல. உன் கூட பிறந்த ஒருத்தன் தான் நிக்கிறேன். நிக்க மாட்டான். அவனுக்கு தெரியாது. டே, இந்த சாமி இல்ல இன்னொரு சாமி. சிவனை கும்பிடலாம், நாளைக்கு முருகனை கும்பிடலாம், முருகனை விடலாம், பெருமாளை கும்பிடலாம், யாரையும் கும்பிடலாம்டா. ஆழம் வாழ ஒரு பூமி தாண்டா இருக்கு. இந்த ஒரு பூமி தான் இருக்கு. காப்பாத்திடுறா. டே, காப்பாத்திரு. நல்லா இருப்பேடா. டேய், நம்ம தாயின் மாறல, தாயின் முளை மார்பில பால் வந்துச்சுன்னா நமக்கு பூமி தாயின் மலை மார்பில பால் வருதுடா. உலக உயிர்களுக்கு அறுத்துட்டு போறான்டா, கல்குவாரின்றான்டா, எம்சாண்டுங்கிறான்டா. தாயின் மாற அறுத்து ரத்தம் குடிக்கிறான்டா. நீ வேடிக்கை பார்க்கிறாய்டா. மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும்டா. மழை இல்லைன்னா மழை இல்லை, ஒண்ணும் இல்லை. டேய், பூமி தாயின் மலை மார்பில் இருந்துதான்டா அறிவிப்பால். அதுல இருந்தாண்டா ஆறு, அதுல இருந்தாண்டா நீரு, நீர்ல இருந்தாண்டா சோறு, சோறுல இருந்தாண்டா வயிறு, வயிறுல இருந்தாண்டா உயிர், உயிர்ல இருந்தாண்டா வாழ்க்கை. ஆறு இல்லைன்னா மழை இல்லைன்னா ஒண்ணு இல்லைடா. இது ரெண்டும் உங்ககிட்ட இல்லைடா, ரெண்டும் உங்ககிட்ட இல்லை. இது கொடுமை போதாதுன்னு எல்லாம் தந்தவ பூமிடா. இயற்கை நான் தெரியுமாடா, மனிதனால் படைக்க முடியாத எல்லாமே இயற்கை.
மனிதனால் படைக்கப்பட்ட வீடு, காரு, செருப்பு, பிளைட்டு எல்லாம், கேமரா, மேசை, மைக்கு எல்லாத்திற்கும் மூலம் இயற்கை. இந்த கல்லை கொடுத்தது யாரா? இந்த மண்ணை கொடுத்தது யாரா? சிமெண்ட கொடுத்தது யாரா? இவதான்டா, இவதான். குடிக்க நீர் கொடுத்தது யாரா? குடிக்கடா. சோறு, உணவுக்கு, காற்று எல்லாம் கொடுத்தது இந்த தாய்டா. எல்லாத்தையும் கொடுத்த போ தாய்க்கு நீ என்னடா கொடுத்த? என்ன கொடுத்த? குண்டை நெஞ்சில போட்ட, பிளாஸ்டிக் கோலி. இந்த மரம் இருக்குல்லடா, மரம் தன் வேற தாங்கி நிற்கிற தாய்க்கு நன்றியா பூவை கொட்டுதுறான். நீ பைத்தியக்காரன் நாயே, குண்டை தூக்கி போடுற, குப்பையை தூக்கி முஞ்சில போடுறா. குப்பையை பிளாஸ்டிக் நெகிழி குப்பையை போட்டு போடுற. கொடுமை கொடுமை கொடுமை. இங்க பாரு, நீ என்ன பாடுபடுத்தி வச்சிருக்க. தாய்க்கு நோய் வந்தா சேய்க்கு வரும்டா. பூமி தாய்க்கு நோய் வந்தா பிள்ளைங்க நமக்கு வந்துடும்டா. இப்போ புரிஞ்சுக்கடா. டே நீ போட்டா போடு, போடலைன்னா போ, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு போ. இங்க பாருடா, என்ன பாடெல்லாம் படுத்திருக்கான் பாரு. காஞ்சிபுரம் சிப்காடு, தொழிற்சாலை கழிவுகள் சம்பரம்பாக்கம் ஏரியில் கலக்குது. அது போய் ஆய்வு செய்யறாங்க, செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த கலக்குது பார்க்குறாங்க, பார்த்தாச்சு, ஆமாங்க கலக்குது, அவ்வளவுதான். அதை பார்க்கும்போது எங்க ஈரக்கொலை கலக்குதுங்க. எங்க பிள்ளைகளை எங்கேயும் விட்டுட்டு போறது? காத்து இல்லை, நீர் இல்லை, சோறு இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, வாழ ஒண்ணுமே இல்லை, பூமியில எதுவுமே இல்லையே. எங்க விட்டுட்டு போறது? நீ வங்கியில பணம் போட்டு வச்சிருக்க, அது வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமாடா? டேய் ஏண்டா இப்படி? ஐயா என்ன பெத்த அம்மா. இந்த ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஆலை காஞ்சிபுரத்தில் நிலமெங்கும் நச்ச ஆலைகளை நம்ம மண்டைக்குள்ள வேலை வாய்ப்பு வளர்ச்சின்னு சொல்லி நிறுவிட்டான். கடலூர் சிப்காடு பெட்ரோ கெமிக்கல் மண்டலம். நான் கொஞ்சம் தான் காட்டுறேன், நேரம் இல்லை. இது ஒரு முன்னோட்டம், ட்ரெய்லர். இந்த தேர்தலில் ரெண்டே போட்டி தான். என்ன போட்டி? நமக்கு பிரச்சனைகளை தந்தவன் எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறான், பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்த உங்க பிள்ளைய ஒரு பக்கம் நிற்கிறான். இது ரெண்டுக்கு தான் போட்டி. டேய் அங்கிட்டு போறான், ஊழல் லஞ்சம், உன் பிள்ளை உண்மை நேர்மை, அவன் எது ஓட்டுக்கு நோட்டு, இது நாட்டுக்கு வேட்டு. நான் அங்கிட்டு வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல கேடுகட்ட பணநாயகம் வருது, மாண்புமிக்க ஜனநாயகம் சாகுது. மாண்புமிக்க ஜனநாயகத்தின் பக்கம் உங்க பிள்ளைகள், கேடுகட்ட பணநாயகத்தின் பக்கம் அவங்க. எல்லாம் இலவசம், அந்த பக்கம் நிற்கிறான். வந்தவன் பூரான் 2000 தாரேன், 2500 தாரேன். என்ன உங்க அப்பா இப்படி சொத்த தரப்பிரிய பரம்பரை பண்டாய் வாடா. நான் அதெல்லாம் தரமாட்டேன். நான் ஒரு பக்கம், இலவசமே கிடையாது. போட்டா போடு, போடலன்னா போ. ஆமா, கட்டணம் இல்லாம 3 தான், காசு இல்லாம 3 தான். ஆகச் சிறந்த கல்வி, ஆகச் சிறந்த மருத்துவம், தூய குடிநீர், இது 3 தான். படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், இது 3 கட்டணம் இல்லாம, இலவசம் இல்லை. வார்த்தையவே அடிக்க நினைக்கிறேன். கட்டணம் இல்லாம தருவேன், மற்றெல்லாம் காசு. ஆனா தருவேன், தடையில்லாம மின்சாரம் தருவேன், தடையில்லாம எரிகாற்று சிலிண்டர் தருவேன், பையனுக்கு நல்ல பாதை தருவேன், சிறந்த போக்குவரத்தை தருவேன். ஓசி பஸ் இல்லை, ஏசி பஸ், காசு கொடுத்து போ. டேய் நான் உன்ட அண்ணன் கேட்கிறேன், ஆத்தா அப்பா நான் உன்ட கேட்கிறேன், உன் மகன் இலவசமா கரண்ட் தந்துறேன் கட்டணம் இல்லாம, நீ வீட்டை விட்டு வெளியே 9 விளக்கு அணைச்சிட்டு போவியா ஆத்தா? எப்படி பொறுப்பட்டு போகாத்தா? பொறுப்பட்டு போகும். எங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கப்பல்ல பொண்ணு வருதுன்னு சொன்னானா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு வருதுன்னா ஒண்ணு நானா.
இது சும்மா இல்லடா காசுக்குண்ணா. அப்பன்னா வேணா எங்கள் அப்பாவுக்கு வயசாச்சுன்னா ரொம்ப சின்ன பையன் நான். இது மாதிரி ஓசின்னு ஆள் கொண்டு கேட்பான். இதை பாரு, இது பெரும்பாடு, இது பெரும்பாடு, இது பெரும்பாட்டு. மக்கள் பெருந்துறை நிலத்தடி நீர் நீரை பாரு. நாம் பார்த்து கொண்டிருக்கும் நெஞ்சை பதற வைக்கும் இந்த காட்சிகள் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலை. சிப்காட் தொழிற்பேட்டையிலிருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் நேரடியாக நிலத்தில் விடப்பட்டதன் விளைவாக சிப்காட்டை சுற்றியுள்ள எழுதிங்கல்பட்டி, குட்டப்பாளையம், குமாரபாளையம், செங்குளம், வெட்டுக்காட்டு வலசு, ஓடைக்காட்டூர், வரப்பாளையம் உட்பட 15 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திரும்பும் இடங்களில் எல்லாம் சின்னமாக காட்சியளிக்கிறது கழிவு நீர். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உன் பிள்ளைய இந்த நீ சூழல்ல விட்டு போறதுனா எனக்கு ஓட்டு போடாத. இல்ல அவன் வாழுகிறதுக்கு வசதியான பூமியா வச்சுட்டு போகணும்னா எனக்கு போடு, எனக்கு போடு. கொஞ்சம் வேகம்போ முன்னகர்த்து. இதெல்லாம் நீ பாரு. ஸ்டெர்லைட் ஆலை, இந்த ஆலையே தாய்ப்பாலில் யுரேனியம், தாய்ப்பாலில் நஞ்சு, அது தண்ணீர் மூலமாக கலக்குது. யுரேனியம் கலக்கும்போது அந்த பாலை குடிக்கும்போது பிள்ளைகளுக்கு குறையாகி பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போது பீகாரில் 10 மாவட்டம், நம்மளில் பல மாவட்டங்களில் இது பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ பழுப்பு நிலக்கரி, மீத்தேனி, ஸ்டெர்லைட்டு, இந்த சிப்காடு, இந்த தொழிற்சாலைகள்லாம். இப்போ இதையெல்லாம் மூடிட்டு நீ என்னென்ன பண்ணுவ, எப்படின்னு எங்களுக்கு வேலை கொடுப்பேன். இப்போ கொடுப்பேன் பாரு, போப்பா கொஞ்சம் போ. இங்கே பாரு, இப்போ உங்கள் அண்ணன் என்ன செஞ்சிடறேன், இந்த ஆலையெல்லாம் மூடிடுறேன். மூடிட்டு காற்றை, நீரை, நிலத்தை நஞ்சாக்காத, விஷமாக்காத தொழிற்சாலைக்கு வந்துடுறேன். எப்படி வந்துடுறேன் பாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. எங்கே? வாழ்விடத்திலே. திருப்பூர்னா திருப்பூர்லே, பெருந்துறைனா பெருந்துறையிலே. உனக்கு புரியுது நினைக்கிறேன். பொள்ளாச்சினா பொள்ளாச்சியிலே. என்ன இருக்கோ அந்த நிலத்தை வளத்தை வச்சு வேலை வாய்ப்பை கொடுத்துட்றேன். உனக்கு வாழ்விடத்திலே அரசு வேலையை தந்துடுறேன். வலுவான தொழிற்சாலைகள் தான் ஒரு நாட்டின் கட்டமைப்பை வலிமையாக்குது. நம்ம தொழிற்சாலை எப்படி இருக்குதுன்னு பாரு. 50 ஆண்டுகால ஆட்சியில் வேளாண்மையை சீர்குலைச்சிட்டான். உனக்கு உன் உடன்பிறந்தவர் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் பாரு. இங்கே பாரு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸு 2,76,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்குறான். அவனை போய் கேட்குறாங்க, நீ ஏன் விவசாயத்துக்கு போயிட்டான்னு. இல்லை, அண்ணன் சொல்லுவோம், இல்லை சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. அது அவனுக்கு தெரியுது. 2வது, நிலையான பொருளாதாரம், எல்லாருக்கும் வேலை வேளாண்மையில் தான் இருக்குங்கிறான். அதனால உங்கள் அண்ணன் இந்த பொருளாதாரத்தை தள்ளிட்டு பசுமை, தற்சார்பு, தாய்மை பொருளாதார கொள்கைக்கு வந்துடுறேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதார கொள்கை, நிலமும் வளமும் சார்ந்த தொழில், இண்டஸ்ட்ரி டெவலப்பு. புரியுதா? நம்ம கொள்கை நீர், வயிறு, அறிவு, உயிர், பயன், வளர்ச்சி. புரியுதா? நீரை சேர்த்துக்கிறேன், வயிறு வேளாண்மை நான் செஞ்சிடறேன், உயிர் மருத்துவம் நான் கொடுத்துட்றேன், அறிவு கல்வியை நான் கொடுத்துட்றேன், பயன் நிலமும் வளம் சார்ந்த வேலை வாய்ப்பை கொடுத்து வேலையை கொடுத்துறேன், வளர்ச்சி. தட்சாலி வரான. உனக்கு புரியுதா? இங்கே பாரு, இவன் வேளாண்மையை ஒழிச்சு விட்டான். நிலத்தை புறம் பறித்து நச்சாலையில் கொடுத்துட்டான். இந்த ஒரு மீத்தேன்னு நீ ஒன்று தெரிஞ்சுக்கணுமா? மீத்தேன், ஈத்தேன் எடுத்த இடத்துல, இந்த நிலக்கரி எடுத்த இடத்துல, அணுவில் விடைச்ச இடத்துல போர் நடந்த பிறகு கூட அங்கே மக்களை குடியேற்றிடலாம். இந்த இடங்களில் மறுபடி மக்களை மீள்குடியேற்றம், மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. நிலம் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாறிடும். பாருங்க, இங்கே பாரு, மீத்தேன் எடுத்ததை பாட்டாய் ஒவ்வொரு தாண்டா தஞ்சாவூர், எவ்வொரு ராமேஸ்வரத்தில் தோல் தொழிற்சாலை சாயக்கழிவை சுத்திகரிக்காம அந்த நீரை அப்படியே ஊற்றி நிலத்தில் ஆற்றுல ஊற்றி முடிச்சிட்டான். இங்கே பாரு, தோல் சொல்லையார் கழிவை பாரு, வீட்டில் போய் புகமடைஞ்சு ஐயாவுக்கு பாரு தோல் நோய் வந்து புற்று வந்து. நம்ம அப்பந்தான் வேற யாரும் இல்லை. பாரு, இது உன் பிள்ளைக்கு வரணும்னா நீ என்னை விட்டு வரக்கூடாதுன்னு என்னை பிடிச்சிக்க. புரியுதா? என்னை பிடிச்சிக்க.
ஆசியாவின் பெரிய தொழிற்பட்ட பெருந்துறை. காற்று நீரெல்லாம் மாசுபட்டு போகுது. இந்த காற்று தான் உன் காற்றை தூசியாக்கிறது, நஞ்சாக்கிறது. அப்போ நீ காற்றை சுவாசிக்கல, கந்தக தூசியை சுவாசிக்கிற. எல்லா தொழிற்சாலைகளையும் தனியாருக்கு தாரை பார்த்துட்டு நம்மளை இப்படி சாலையில் பொருளாதார சீர்கேடு பிச்சை எடுக்கிற நிலையில் டோக்கன் தாரம் 8000, வங்கி கணக்கில் 10,000, 1 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1 முளை கயிறு சாப்பிட்டு தூக்கில் தொங்கி சாஹா மானங்கட்டு போ. வேலையில்லா திண்டாட்டம். டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிட்டு 70 லட்சம் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கான். 3500 வேலைக்கு 50 லட்சம் பேர் தேர்வு எழுதுறான். 3500 தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர் இல்லை என்ற நிலை உருவாக்குவது அரசின் அடுத்த வேலை. புரியுதா? கல்வி, கல்விக்கேற்ற சம்பளம், வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற பெருமை மிக்க வாழ்வு, அதை நான் உனக்கு தந்துடுறேன். நீ படிக்கல, நான் தான் வேலைதாரனே. நீ படிச்சுட்டா அதுக்கேற்ற வேலைதாரனே, அதுக்கேற்ற வேலைதாரே. நீ எங்க கவலைப்படுற? வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி இந்த நாட்டில் வேலை இல்லை. பசி என்ற சொல், இந்த மாதிரி பிடிப்பாரு, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வருகிறது, பசிக்கும் பசி வருகிறது. இந்த பைந்தமிழம் ஆட்சியிலே நிறுத்தம். தொழில் வளர்ச்சியில உலக நாடுகளோட போட்டி போடுறேன். என்னைய மிஞ்ச எவனும் இருக்கக்கூடாது. ஏன்? எல்லா வளமும் என் நிலத்தில் இருக்கு. எனக்கு செயல்படுத்துகிற ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. என் அறிவில்ல, 5000 ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் அறிவும் ஆம்பிட்டு இருக்கு. அதையெல்லாம் ஒற்றை மகனாய் என் தலைவன் சுமந்தான். அவன் அந்த கனவை எனக்கு கடத்தினான். அதை நான் உனக்கு கடத்துறேன். இங்க பாரு, தேவையான தொழில்நுட்பத்தை இறக்குறேன். என் பிள்ளைகளுக்கு தொழில் பயிற்சி கொடுக்குறேன். திறமை வாய்ந்த தொழிலாளர்களை நானே என் பிள்ளைகளை உருவாக்குறேன். இங்கேயே வடநாட்டு தொழிலாளன் வர வேண்டிய அவசியத்தை இல்லாம உன் மகன் ஒழிக்கிறேன். உன்னை உழைப்பை விட்டு வெளியேற விட மாட்டேன். தர மேம்பாட்டு பயிற்சி, மதுக்கடையை மூடுறேன், வந்தவனை மூடுறேன். 50,000 கோடி வேண்டாம், மூடிடுறேன். என் பாலில் 3 லட்சம் கோடி இருக்கு, அங்க ஓடிடுறேன். மாடை வளர்த்து ஆடை வளர்த்து பால் பொருளாதாரத்துக்கு போயிடுறேன். சாராயத்தை மூடிடுறேன். குடிக்க விட மாட்டேன். ஒரு சொட்டு மது இருக்காது. இருக்கும் எது? பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு திறந்துறேன். எல்லா காலமும் பணம் இருக்காது, பிரச்சனை இல்லை. எல்லா காலத்திலும் தென்னை இருக்கும். இந்த தென்னை எனக்கு பத்தாது, 3 ஆண்டுகளில் தென்னை வந்துருது. அப்ப என்ன பண்ணுவேன்? நிலமங்கும் தென்னை ஈச்சை நட்டுருவேன். இருக்கிற பணையை பயன்படுத்தி காட்டிட்டு செத்துருவேன். என் பிள்ளை படிச்சுக்கிடுவான். இந்தா எங்க அண்ணன் இப்படி ஆட்சியை செஞ்சிச்சுன்ட்டு. புரியுதா? அவன் பரம்பரை, அவன் ஆட்சி முறையை பிடிச்சிக்கிறது. அதே ஊழல், அதே லஞ்சம், அதே சாராயம். என் பிள்ளைய மாத்திடுவேன். இந்த வரை மாவட்டங்கள் தோறும் தொழில் பயிற்சி நிலையங்களை உருவாக்கி கற்றுக் கொடுத்துருவேன். வேளாண்மை செய்யணுமா அதுக்கு, பால் பண்ணையில் வேணுமா அதுக்கு, தரம் மேம்பாட்டு பயிற்சி நானே பதிவு செஞ்சு வச்சிருப்பேன். இப்போ ஏன் தொழிற்சாலை விடு, எங்கள் அப்பா 10 ஏக்கர் நெல் போட்டிருக்கான், அறுக்கால் அங்கே ஒரு பதிவு வைக்கணும். 100 நாள் வேலையெல்லாம் சும்மா உட்காந்து பல்லாங்குழி ஆட முடியாது தம்பி, இங்கே பதிவு பண்ணணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். உட்கார்ந்து சாப்பிட்றவன் இல்லை, உட்கார்ந்து சாப்பிட்ற நாடு இல்லை. உன் இந்திய நாடு 400 லட்சம் கோடி கடனை தொடுது, உன் நாடு 10 லட்சம் கோடி கடனை தொடுது. இப்போ எங்கே போகிறான்? வளர்ச்சி, கடனின் வளர்ச்சியை காட்டுறான். இல்லை, அப்போ என்ன செய்யணும்? நீ வேலை பதிவு பண்ணணும் அரசு அலுவலகத்தில். எங்கள் அப்பா வராரு, ஐயா 10 ஏக்கரில் கரும்பு வெட்டணும். எத்தனை நாளுப்பா? 4 பொம்பளையால் 10 ஆம்பளையால் அனுப்புப்பா, அனுப்பு. அப்போ வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? இல்லை நாங்கள் வந்து இறக்கி விடணுமா? நீங்களே இறக்கிடுங்க, வண்டி வாடகை கட்டிடுங்கப்பா. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 500. இங்கே கட்டிடுங்கப்பா, அரசு காசு கொடுத்துரும். அப்போ உழைப்பு, உடல் திறன், வேலை எங்கே வேலை கொடுத்துரும், உழைப்பில் ஈடுபடுத்திடும், உற்பத்தி விளைஞ்சிருது, விளைச்சல் வந்துடுது, இங்கே காசு இருக்குது, வறுமை இல்லை, வேலை இருக்குது. அப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினச்சின்னு வச்சுக்க, உன்னை கொன்னுருவேன். இங்கே பாரு, நீ குடிச்சு உழைக்கிற திறனற்று போன ஒரு சொட்டு மது இருக்காது. குடிடா, பணம்மாள் தென்னம்மாளை குடிடா, நம் பரம்பரையை குடிடா, குடா. டேய், தாயின் மார்ல இருந்து பால், பசுவின் மார்ல இருந்து பால், பனைத்தன்னையின் மார்ல இருந்து பால் நம்பி குடி. கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம் விட்ட வித்தவனும் இல்லை. குடிடா. நம்ம அப்பன் சொல்றாரு நல்லசாமி, உணவின் ஒரு பகுதிதான் கல். கல் மது அல்ல.
உணவின் ஒரு பகுதி தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. நல்லா குடி, நல்லா குடிடா. கலப்படம் 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 செய்ய மாட்டான், கலப்படம் செய்ய மாட்டான். செஞ்சானா இங்கே இருப்பான். அந்த மட்டையை வெட்டிய தோலை உரிச்சுக்கிறேன், பச்சை மட்டை வரா. உன்னை தாண்டா அப்படி உருவாக்குறேன், ஆற்றல் மிகுந்த மேதைகளா உருவாக்குறேன்டா. நீ இங்கே இருறா, திருப்பூர்ல இருறா, நான் வாரேன். எனக்கு ஓட்டை போட்டு நாட்டக்குள்ள இங்கே இரு, வாரேன் வாரேன். நீ வாரு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா கேட்காது. தமிழ் படிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கொடுப்பேன். அதுவும் குறிப்பா அரசு பள்ளிக்கூடம் அரசு கல்லூரியில் படிச்சா தான் வேலை தருவேன். என் பிள்ளைக்கு சோறு போட்டு மிச்சம் இருந்தா தருவேன். என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து மிச்சம் இருந்தா தனியார் அரசு பள்ளியில் படிச்சவனுக்கு தாரேன். தந்தா இருந்தா தாரேன், இருந்தா தாரேன். தம்பி, அண்ணன் சொல்றதுக்கு பேர் தான் புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், தலைகீழ் மாற்றம். அப்படி போராட்டி போட்டுருண்டா, அப்படி போராட்டி போட்டுருவேன். அரசு என்று முத்திரை இருந்தால் நம்பி நீ வாங்குவ. எது? பாலை, முட்டைய, காய்கறியை, எண்ணெயை, தயிரை, மோரை. என்ன எங்க ஆச்சிடா, எங்க ஆச்சிடா. வச்சு நாடங்களும் தொழிற்சாலை. நீ 1/2 கிலோமீட்டர் கூட, 1/2 கிலோமீட்டர் சைக்கிள் கொடுத்துருவேன் எல்லாருக்கும். சைக்கிளில் தான் வரணும் போகணும். பள்ளிக்கூடத்துக்கே பிள்ளைகளை சைக்கிள் தான் போக சொல்லுவேன். நானே சட்டசபைக்கு சைக்கிள் தான் போவேன். ஏய் சிரிக்காத. லண்டன்ல பிரதமர் சைக்கிளில் போறேன், நெதர்லாந்தில் சைக்கிளில் போறேன், உலக நாடுகளெல்லாம். இவன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு 3 மணி நேரத்துக்குள்ள சங்குதிடுறான். ஒங்கி 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 ஒங்கின்னு பூரா போலீஸு, இசட்டு ஒய் செட்டு பிரிவு காரணமா. சொந்த நாட்டுக்குள்ள ஓட்டு போட்டு வெள்ள வச்ச மக்களை பார்க்க பயப்படுற பயந்தாங்குடி பயிர்களை முதலமைச்சராக்கி, எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடு. டேய், நான் தலைவன் தான்டா நாட்டை மக்களையும் பாதுகாக்கணும். தலைவனை எனக்கு பயமா இருக்கு, பாதுகாப்பு. உன்னை எவன் வர சொன்ன? உன்னை யாரா வர? அங்க பஞ்சிடலாக் பேசுறது, 100 பேரை பறக்க விடுறது, இங்க அப்படி விடுறது. எனக்கு பயமா இருக்குங்க. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். அவருக்கே கான்பிடன்ட். 2 தூதியில போட்டிடுறாப்ல. இதுல தோத்து போயிருமா இல்ல அதுல தோத்து போயிருமா? என்னடா உங்க பிரச்சனை? 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. ஏன் அவர் 2000, நான் 2500. அப்ப 2000க்கும் 2500க்கும் தான் போட்டி. ஒரு மயிரும் கிடையாதுங்க, ஒரு மயிரும் கிடையாது. இந்த மாதிரி நச்சு இந்த மாதிரி தண்ணியில் விடுற இருக்கிற தொழிற்சாலையில் கடும் நடவடிக்கை எடுக்கும் அரசு. நம்ம இது இல்லாத தொழிற்சாலையில் நம்ம உருவாக்கிக்கிறோம். கொஞ்சம் முன்னகர்த்துங்க, கொஞ்சம் முன்னகர்த்துங்க. உள்நாட்டு முதலீடுகளை நம்ம இழுக்கிறோம். நான் பெருந்துறையில் பேசுகிறேன். எப்படி பண்ணுவேன்னா, தமிழ் தேசிய முதலாளிகள் உற்பத்தி முதலாளிகளாக இல்லை, தரகு முதலாளி, வர்த்தக முதலாளி. வேற ஒருத்தவங்க போய் செஞ்சதை வாங்கி விற்போம், இல்லைன்னா வாங்கிட்டு தரகு கொடுப்போம் இந்த விற்பனை முதலாளிகிட்ட. இதுதான் இருக்கான். என் ஆத்தால பண உற்பத்தி முதலாளிகளாக மாற்றிடுறேன். அப்போ என்ன பண்ணுவேன், நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னா நிலம் கொடுப்பேன், நானே எல்லாம் செய்வேன். ஆனால் முதலீட்டாளர்களை, என் மக்களை கூப்பிட்டு திருப்பூரில் பேசுவேன், என் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுவேன். நீங்கள் அப்பா, நான் அப்படி ஒரு பண்ணை ஆரம்பிக்க போகிறேன், நான் கரும்புல இருந்து இந்த கரும்பு தொழிற்சாலை வைக்க போகிறேன், நீ உங்களால் எவ்வளோ முதலீடு? நம்ம 2 கோடி போடுறப்பா 2 கோடி, 5 கோடி போடுறப்பா 5 கோடி, 10 கோடி போடுறப்பா 10 கோடி. முதலீட்டாளரை வச்சு நம்ம என் முதலாளிகளை, என் சொந்தக்காரங்களை சேர்த்து 10 கோடி போட்டவனுக்கு அதுக்கேற்ப லாபம், 2 கோடி போட்டவனுக்கு அதுக்கேற்ப லாபம், 5 கோடி போட்டவனுக்கு அதுக்கேற்ப லாபம். கூட்டு முதலாளிகளை உருவாக்கிடுவேன், தேசிய முதலாளிகளை. அவன் இங்கே வரு, அவனுக்கு லாபம் கொடுத்துருவேன். அவன் நிலம் வந்துட்டு இருக்கான். என் பிள்ளைகள் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? இங்கிலீஷ் படி, தமிழ் படித்தா தான் வேலை தருவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு. இந்த டிட்கோ அவன் வச்சிருக்கிறது எதுக்குமே, சிப்கார்டு, இந்த இளவெல்லாம் உடனே மூடு, தூக்கிட்டு இங்கே வாரு. இப்போ வேளாண்மையை முன்னிறுத்திய தொழிலுக்கு வாங்க வந்துடுறேன். காற்று நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, நிலம் நஞ்சாகாது. இப்போ என்ன பண்ணிடுறோம், இங்கே பாரு, புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம ஊரில் ஊக்கப்படுத்தலை.
நம்ம பிள்ளைய கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிக்கிற இளம் விஞ்ஞானிகளுக்கு ஊக்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு துறையை வைக்கிறேன். கண்டுபிடிச்சு என் பிள்ளைய ஊக்கம் உதவி அளிக்கிறேன். இந்த ஒரு சூரிய தகவலை ஓட்டிட்டு போறான் பாரு, எப்படி போறான் பாரு என் பிள்ளை, எப்படி படைக்கிறாங்க பாரு. கூட்டு முதலீடு, அதான் நான் கூட்டு முதலாளிகளை உருவாக்கிடுவேன். தேசிய முதலாளிகளை கடன் வாங்கும் முறையை எளிமையாக்குவேன். எப்படின்னு சொல்லு, நானே வைப்பகம் வச்சிருப்பேன். திருப்பூரில் ஒரு பேங்க் வைப்பேன், ஈரோட்டில் ஒரு பேங்க் வைப்பேன். எல்லா மாவட்ட தலைநகரையும் தமிழ் தேசிய வைப்பகம் என்று வச்சிருவேன். யார் வச்சது? என் தலைவன் தமிழீழ வைப்பகம் வச்சான். அவன் பிள்ளை தமிழ் தேசிய வைப்பகம். பஞ்சாப் நேஷன் பேங்க், ஆந்திரா பேங்க், கர்நாடகா பேங்க் இருக்கும்போது தமிழன் பேங்க் இருக்கக்கூடாதாடா? டேய் சேர்த்து என் பிள்ளைகளுக்கு அரசு வேலை கொடுத்துருவேன். என் மக்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் கொடுத்துருவேன். கட்ட முடியலன்னா பரவாயில்ல விடு, அதுக்காக மாட்டை பிடிச்சிட்டு ஆட்டை பிடிச்சிட்டு வர்றது இல்லை. புதுசாக தொழில் முனையணும்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு குறைந்த வட்டியில் கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வேளாண்குடி மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மீனவர்களுக்கு, திருநங்கைகளுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக வைப்பகத்தில் பிரிவு வச்சிருவேன். நீ வந்து கடன் பெற்றுல உதவி பெற்று நல்லா முன்னேறி வா. ஆனா நீ எதுக்காக எவன்கிட்டையும் கையேந்திராத. உனக்கிட்ட இருக்குடா உலக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான பொருளாதாரம். எதுக்குடா நீ 2000 3000க்கு அரிசி பருப்புக்கு அல்லாடுற? பாரா நம்ம பிள்ளை ஆண் பெண் எல்லாரும் முதலாளிடா, எல்லாரும் முதலாளி. கொஞ்சம் முன்னேறுத்துங்க. அது லாபத்துக்கேற்ப நான் பிரித்து கொடுத்துருவேன். சொல்கிறேன் பாரு, உனக்கு தொழில் பாதுகாப்பு, முதலீட்டு பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், உன் அண்ணன் என்ன பண்ணுறேன், தடையில்லாமல் மின்சாரம் தரேன். எப்படின்னு தருவ? இவன் உற்பத்தியில் முதலீடு செய்யாமல் வாங்குறதுல முதலீடு செய்கிறான். 20,000 கோடி. ஏன்? ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 1 ரூபா தருன்னா கூட அதில் பல ஆயிரம் கோடி லஞ்சம் கமிஷன் வந்துடுது. இப்போ உங்கள் அண்ணன் செய்கிறேன், உற்பத்தியில் முதலீடு செய்து நிலையான தீர்வுக்கு போயிடுறேன். நாடங்களும் காற்றாலை, சூரிய ஒளி தகடு, கடல் அலை மின்சாரத்துக்கு போயிடுறேன். நீ சாலையில் போறீங்களா தம்பி, காரில் மோட்டர் பைக்கில் நடுவால் டிவைடரில் இந்த சூரிய தகடை மாட்டி விட்டுருவேன். இடையில ஒரு காற்றாடியை வச்சிருவேன். கிருக்கு நீ காரில் போகும்போது சுத்தம், அது மின்சாரத்தை தயாரிச்சுட்டே இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாரு. எங்கேயும் நீ மேற்கூரை எந்த கட்டணமாக இருந்தாலும் சரி, மேலே சூரிய ஒளி தகடை மதிக்கலை, உரிமை அந்த கையெழுத்து போட்டு தர மாட்டேன். அரசு பேருந்து நிலையமா, மருத்துவமனையா, பள்ளிக்கூடமா, கல்லூரியா, எல்லா மேற்கூரையும் சூரிய ஒளி தகடு தான். கக்கு சார்ந்தாலும் மேலே சூரிய தகடை போட்டிருப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாரு காற்றாலையில் எப்படி மின்சாரம் பண்ணுற மாதிரி. இது மாட்டு பண்ணை. ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டேன், 3000 ஏக்கரை. 3000 ஏக்கர்லையும் காற்றாலை ஓடுறேன். கீழே யார் மேய்கிறா? எங்கள் ஆத்தா பசு மேய்கிறா. அவளுக்கு மேலே என்ன பண்ணுறேன், சூரிய தகடை போட்டுறேன். எதுக்குள்ள 5 அடி இருக்காளா, அவளை உயரத்துக்கு இதுக்குள்ளே மெய்வா, நிழல்ல புல்லுருக்கு மெய்வா. காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கீழே மேய்ச்சல். ஒரே இடத்துல ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறேன், வீணடிக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், என் மாடு கழி போடுது, சாணத்தை எடுத்து கொண்டாந்து 100 ஏக்கர் 50 200 ஏக்கர் 300 ஏக்கரில் வச்சு நாடங்களும் இருக்கிற பண்ணை, நாடங்களும் பலாயிரக்கணக்கான ஏக்கரில் ஆடு மாடு பண்ணை, நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை, பன்னி வளர்ப்பு பண்ணை, கழுத வளர்ப்பு பண்ணை என்று. கழுத வளர்ப்புன்னவனை நீ எதை என்னை சிரிக்காதடா. கழுதை என்னன்னு தெரியாம கழுதைகளா வாழ்ந்துட்டமாடா. உலகத்திலே அதிக விலை கழுதப்பால் தான்டா. 1 லிட்டர் 5000 ரூபாய்டா. 5000 ரூபாய்டா, பைத்தியக்கார 5000 ரூபாய்டா. உலகத்திலே காஸ்ட்லி சீஸ் பாலாடை கட்டி கழுதையோட தான். உலகத்தின் ஆகச்சிறந்த அழகு பொருள்கள் கழுதப்பாலில் தான். கழுத மூத்திரங்காசு, கழுத விட்ட சகாசு. தெரியாதடா, தெரியாதடா. இப்போ தான் நான் பெருந்துறையில் போட்டு காட்டினேன். இங்கே வர உயிர் காற்றுடா, இது காற்று சிலிண்டர், அது கேஸ். இந்த கேஸ் என்ன பண்ணுறேன், இந்த கழிவுநீர் தூய்மை சுமற்றையில் மாதிரி மாட்டு சாணம் ஆட்டு புழுக்கையில் கொண்டு போய் மக்கிய இலைதலை கழிவுகளை கொண்டு போய் அங்கே வச்சிடறேன். மக்கிற குப்பை மட்டும்தான் என் மண்ணில். அதுக்கு பேர் குப்பை இல்லை, இனிமேல் வளம் என்று சொல்லணும். புரியுதா? யார் குப்பை, எது குப்பைன்னு தெரியாத குப்பை. பிளாஸ்டிக் அங்கேருந்து போடுவார், இங்கே வர இவனுக்கு ஒரு நோய் இருக்குடா, அவர் பால்கார், அவர் காய்கறிக்கார், அவர் கீரைக்கார், நல்லா தெரியுதா? இவர் குப்பைக்கார். குப்பையை மேலேருந்து போடுறவன் குப்பைக்காரன் இல்லையா? குப்பையை குனிஞ்சு எடுத்து எடுக்கிறான்ல அவன் குப்பைக்காரனா. பால் விற்கிறவன் பால்காரன், காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரனா. நாயை குப்பையை போடுற நீ தான்டா குப்பைக்காரன்.
புரியுதா? இப்ப மக்குற குப்பை மட்டும்தான் மண்ணுல இருக்கும், அது மண்ணுக்கு வளம். அதனால பிளாஸ்டிக் பாலித்தீன் பேனிட் தடை பண்ணிடுறேன். எது மட்டும் இருக்கும்? ஊசி போடுற சிரஞ்சு மட்டும் இருக்கும், அதை மறுசுழற்சி பண்ணிக்கிறேன். இருக்கிற பிளாஸ்டிக்லாம் திடக்கழிவு மேலாண்மைன்னு ஒன்று போட்டு காட்டுவேன், அழிச்சிடுறேன். இனிமேல் அது வராது. மாற்று பயன்பாட்டுக்கு வந்துடுற வாழையில பை, சணல்ல பை, இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து பை, பிளாஸ்டிக் பை மாதிரியே இருக்கும். அது இன்னும் மக்கி தண்ணிக்குள்ள ஒன்றா கரைஞ்சிடும். ஜப்பானில் நான் போட்டு காட்டுறேன் பாரு, நம்ம மரவள்ளி கிழங்கு வராதாடா, அதுலேருந்து தாள் எடுக்கலாம். அது பாரு, இப்போ பாரு, எரிகாட்டு எடுத்துறேன், பயோகேஸு உனக்கு சிலிண்டரில் அடைச்சு கொண்டாந்து கொடுத்துட்றேன். ஆனால் ஓசியா இல்லை, அண்ணா ஒரு நீ சூப்பர் சிக்ஸ்லாம் இல்லை, காசை கொடுத்து வாங்கி. இது என்ன கழிவு நீர். இந்த திருப்பூர்லேருந்து ஓடுற கழிவை பூரா அழகாக எடுத்துக்கிட்டு போய் வெளியேற்றிடுறேன். 100 ஏக்கர் 50 ஏக்கரில் வச்சு அதை நீரை சுத்திகரித்து அந்த வெளிநீரை எடுக்கிறேன். கழிவு சுத்திகரித்து எடுத்து மரம் நடுதல், வேளாண்மைக்கு, சாலை ஓடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு பயன்படுத்திக்கிறேன். மடியில் அந்த அழுக்கு இருக்குல்ல, வண்டல், அந்த கழிவு உரம், அதை தூக்கி என் வேளாண் பண்ணைக்கு தூக்கிட்டு போயிடுறேன். பாரு, நீர் மேலாண்மை சார்ந்த தொழில் எப்படி கொடுக்குறேன் பாரு. இப்போ நெல் இவங்க மாதிரி வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை உங்கள் அண்ணன். ஒவ்வொரு மாவட்ட தலைநகர், ஒவ்வொரு தொகுதி ஒன்றிய தலைநகர்லையும் சேமிப்பு கிடங்கு, குளிரூட்டப்பட்ட கிடங்குகள். அதில் கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், எல்லா கிழங்கு எல்லாத்தையும் சேமித்துப்பேன். 10 ஆண்டு விளைவேலினாலும் உனக்கு சோறு போட நான் நெல் வச்சிருப்பேன், காய்கறி வச்சிருப்பேன். அப்புறம் உயர்ந்த சேமிப்பு கிடங்குகளை வச்சு ஒரு எறும்பு எதுவும் இல்லாமல் நெல், வரகு, சாமை, தினை, குதிராவளி, கம்பு எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருப்பேன். என் அப்பனாத்தாலும் கொள்முதல் நானே கொள்முதல் செஞ்சுட்டு வந்துடுவேன். கனவுடா, கனவு, என் தலைவனின் கனவு. பாரு, இங்க பதப்படுத்துற தொழிற்சாலை. இப்போ காய்கறியை பதப்படுத்துறேன் பாரு, இளநீர் நொங்க பதப்படுத்துவேன், பதநீரை பதப்படுத்துவேன், உன்னுடைய பனம்பால் தென்னம்பாலை பதப்படுத்துவேன். டேய், உன்னால நம்ப முடியுதா? நம்ம பழைய சோறுக்குள்ள கனடா, அமெரிக்காவில் 5 ஸ்டார் ஹோட்டலில் மண்சட்டியில் பழைய சோறு வச்சு 2 பச்சை மிளகாய் வெங்காயத்தை வச்சு துவையலை வச்சு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு விற்கிறான். நம்ம சோத்தில் வடிச்சு நீச்சல் தண்ணி இருக்குல்லடா, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு போத்தலை வடிச்சு 1000 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், நீ குடிக்க மாட்டேன், நான் அமெரிக்காவுக்கு விற்கிறேன். மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துதல். மதிப்பு கூட்டுறேன், சந்தைப்படுத்துகிறேன். மான்ல மாம்பழத்தை பதப்படுத்துகிறேன், மாங்காயில் வடு ஊறுகாய் செய்கிறேன், மாங்காய் துண்டுகள் துண்டா வெட்டுறேன். எல்லாத்துலேயும் சின்ன சின்ன தொழிற்சாலை. தம்பி, நீ வேலை இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஆமா, கொண்டே வருவேன் உன்னைய. கைவினை தொழில் வாழ்விடத்தில் நெசவு அரசு தொழிலா மாத்திடுறேன். கைத்தறி எல்லாமே, நெசவு எல்லாமே அரசு. எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஊர்ல போடுற மாதிரி எல்லா ஊர்லயும் கொடுத்துருவேன். கைத்தறிய கும்பகோணம், சேலம், ஈரோடு, விருதுநகர். நெசவு என்பது தொழில் அல்ல, வேளாண்மை என்பதும் தொழில் அல்ல. நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, நம் கலாச்சாரம். அதைத்தான் அவன் வெள்ளைக்காரன் அக்ரிகல்ச்சருங்கிறான். அது ஒரு கலாச்சாரம், கல்ச்சர். புரிஞ்சுக்க, தொழில் இல்லை. பிள்ளைக்கு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பிள்ளைகளுக்கு பூமி தாய் சோறு ஊட்டுவதும் தொழில் அல்ல. முத நெசவு எங்கிருந்து வருதுன்னா, மர உரிகளை, மர இலைகளை, பட்டைகளை கட்டிட்டு தெரிஞ்சோம். இந்த அருகம்பர் இவன் தான் நம்ம முன்னோடி. யாரு? இந்த சிலந்தி பையன். இவனை பார்த்த உடனே இவனை மாதிரி ஏண்டா நம்ம இந்த நூலை வச்சு பின்னக்கூடாதுன்னு அவன்ல இருந்தா நெசவை நம்ம கத்துக்கிட்டான். இப்ப நம்ம குரு யாரு? இந்த பையன் தான் குரு. வணக்கம் போட்டுக்க. இவன் தாண்டா. அதுக்கப்புறம் யாரு? இந்த தூக்குனாங்குருவி பையன். இந்த தூக்குனாங்குருவி பையன் இங்க பாரா, இவன் தாண்டா நம்ம ஆசான். இந்த குருவி அதை பார்த்துக்கிட்டு நம்ம முன்னாடி காட்டல, ஏன் இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு இந்த வரு நூலை பிரிச்சு பின்றான் பாரா, இவன் தான் நம்ம முன்னோன். அதை தான் நம்ம அக்கா தங்கச்சி இப்ப பண்ணிட்டு இருக்குது. தம்பி, நான் உன் ஓட்டுக்காக பேசல, நாட்டுக்காக பேசுறேன். இப்ப என்ன பண்றேன், ஒரு சேலை ஒரு வேட்டி நெய்ய நம்ம அப்பாவும் அக்காவும் தங்கச்சியும் 60,000 முறை அந்த பெடலை மிதிக்கிறாங்க. அதே நெசவை விசை எந்திரத்தில், நவீன விசை எந்திரத்தில் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க வாழ்விடத்தில்
செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொங்கலுக்கு வேட்டி சிலைக்கெல்லாம் இலவசம் கொடுக்கறது கிடையாது. உயர்ந்த சந்தை, இந்த பட்டுக்குத்தான் உலகில் மிகப்பெரிய சந்தை இருக்கு. அதை தமிழ்நாடு அரசு வாங்கி அரசு முத்திரையிட்டு செஞ்சிருது. புரியுதா? அரசு அலுவலகங்களுக்கு செல்கிற பெண்கள், அரசு அலுவலகம் போகிற ஆண்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்த ஆடை அணியணும்னு கட்டாய சட்டம் போட்டுருவேன். நீ அரிசியை இலவசமாக கொடுக்குற, என் ஆத்தாலப்ப உழைப்ப மதிப்பு அவமானப்படுத்துற. நீ நெசவில் வர்ற வேட்டி சிலையை இலவசமாக கொடுத்துட்ற. நீ சாஸ்மார்க்கு சரக்கு எப்படி இலவசமாக கொடுப்பியா? தீபாவளிக்கு 10 குவார்ட்ரு கொடுப்பியா? நீ டை உடுப்பியாடா நீ? அப்ப எங்க உழைப்பை எப்படா நீ கேவலப்படுத்துற? நீ பாரு, இண்டஸ்ட்ரிடா, தொழிற்சாலை உன் வாழ்விடத்துல. வேலை தேடி நீ பெங்களூர் போவேனா, நீ வட இந்தியா போவேனா, நீ துபாய் போவேனா, அங்க போய் பரதேசி ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு அண்ணன் சொல்ற மாடு மேடா கவர்மெண்டா. மாடுனா என்னடா, தூக்குச்சட்டியில கஞ்சி ஊற்றிட்டு வாங்குற வச்சு மேய்க்க போறியா? ஏசி ரூமில் உட்காந்துடுறா, அது மேய் சிசிடிவியில் பாடுறா, மேய்ஞ்சிட்டு வரும்டா. எங்கெங்க நெசவு பூங்கா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம், போப்பா பாரு. அடுத்து எங்கெங்க போறேன் பாரு, காஞ்சிபுரம், சேலம், காஞ்சிபுரம், எல்லா இடத்துலையும் தொழில் பூங்கா போடுறோம். நெசவு திருப்புவனம், எங்க ஊர் திருப்புவனம், கும்பகோணம், நாமக்கல், ராசிபுரம், சின்னாலப்பட்டி, அருப்புக்கோட்டை, ஆயிருச்சு. நெசவு அரசு பணி ஆயிருது, கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிர. நீ நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, நீ நிறைய சம்பளம் என்கிட்ட எதிர்பார்க்காத. கரும்பு பண்ணையில் இல்லை மாட்டு பண்ணையில் ஆட்டு பண்ணையில் வேலை செய்யும்போது நிறைய சம்பளம் அண்ணன்ட்ட எதிர்பார்க்காத, தர முடியாது. ஏன்னு கேளு, எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். அப்போ என்ன கொடுப்பேன், பிள்ளைய பெற்று கொடுத்துரு. 3 வயசுல என்கிட்ட ஒப்படைச்சு நீ வெளியேறிடணும், நான் படிக்க வச்சிருவேன். இப்போ என்னது, அண்ணன் முதலமைச்சரான உடனே என்னை கேட்குறான், முதல் கையெழுத்து எந்த கையெழுத்துன்னு. முதல் கையெழுத்து சீமான் முதலமைச்சர் ஆகிற கையெழுத்து தான், இல்லைன்னா அது செல்லாது. அந்த கையெழுத்தை போட்டுவேன். போட்டு 2வது கையெழுத்து, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டில் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அதனால ஆகச்சிறந்த கல்வியை சரியாக, சமமாக, தரமாக தனியார் முதலாளிகளை விட என் பிள்ளைகள் கொடுப்பேன். இப்ப என்ன பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. தமிழ் தேசிய அரசு என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குது. எப்படி? உலகத்தரத்திற்கு சரியாக, சமமாக, தரமாக பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேச நாட்டின் செல்வங்கள். கையெழுத்து. 2வது, மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ, தனியார் முதலாளிகள் நடத்துகிற மருத்துவமனையில் என்ன தரம் கிடைக்கிறதோ அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசு மருத்துவ தரம், தரமாக கட்டணம் இல்லாமல் கொடுத்துறேன். காசு மிச்சம். இங்கே பாரு, பிறந்த உடனே பிள்ளைக்கு அறப்பம் கிடையாது. பிரசவத்துக்கே காசு இல்லைன்னா அவனுக்கு 2 லட்சம் மிச்சம், அதில் 2 பவுன் போட்டும், மோதிரம் போட்டும். யாரு கேட்க போறா? தாலிக்கு தங்கம் கிடையாது, தாலிக்கு தங்கம் கிடையாது. ஏண்டா அறப்பவே வருவான், தாலி வாங்கி பிள்ளை இடத்துல கட்ட முடியாத நாய், நீ காலம்புறா என் பிள்ளைய வச்சு பொழைப்பியாடா? டை ஏய், உனக்கு வேலை தாரேன், பொழப்பு தாரேன், சம்பளம் தாரேன், அதை வச்சு 9 பவுன்ல கூட தாலி வாங்கி கட்டு. புரியுதா? மானத்தோட வாழப்பாரு. இப்போ என்ன பண்றேன், இந்த மர வேலை இருக்குல்ல, தச்சு, அவங்களெல்லாம் தச்சில் இருக்கிற நிபுணர்களை ப்ரொஃபஸர் ஆக்கிறேன். எந்த சாதி தான் இதை செய்யணும், இந்த சாதி தான் நெசவு செய்யணும், இந்த சாதி தான் கல்லறக்கணும், இந்த சாதி தான் எந்த சாதியும் செய்யலாம், கவர்மெண்ட் வேலை. இப்போ என்ன பண்ணுறேன், தச்சு மர வேலைகளில் இண்டஸ்ட்ரி தொடங்கிடுறேன். நீ வர்ற அச்சாவன காலனி ஆல்பம் திரையில் ஓடும், இங்கே ஆல்பம் கொடுத்துருவோம். என் வீட்டுக்கு கதவு இந்த மாதிரி வேணும், நாங்கள் வடிவமைச்சு வச்சுருப்பேன், டிசைன். எதை நீ செலக்ட் பண்ணுறியோ, தேர்வு பண்ணுறியோ செஞ்சு 1 வாரத்துக்குள்ள உனக்கு பேசிடுவோம். அம்மா நீங்கள் கொடுத்த ஒப்பந்தம் சரியாயிடுச்சு, ஆர்டர் சரியாயிடுச்சு, வந்து எடுத்துகிட்டு போங்க, இல்லை நீங்களே வந்து இறக்கிடுங்க, முகவரியில் இறக்கிறோம், காசு. என்னென்ன வடிவம், சந்தை முடிஞ்ச அரசு வேலை. அடுத்து பாரு பாரா
மர வேலை, கட்டில் வேணுமா, பீரோ வேணுமா, என்ன வேணும், என்ன வேணும், அடுத்து மண்பாண்டை செய்கிறது. இந்த ஒரு கைவினை பொருட்களை ஒரு குறிப்பிட்ட சாதி செய்யுங்கிறது மறந்துடு செய்கிறான். உலகத்தில் டேய் மண்பானை மீன் குழம்பு விற்கிற சட்டி அமெரிக்காவில் 13,000டா. டேய் 13,000டா. என் பேச்சை கேட்டு அமெரிக்காவில் வேலை செஞ்சுக்கிட்டு என் தம்பி முத்துக்குமார் இங்கே வந்து மண்பானை செஞ்சு அமெரிக்காவை ஏற்றுமதி செஞ்சுட்டு கன்னியாகுமரியில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பல கட்சி வேட்பாளர். இங்கே பாரு நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளையார் சிலையை செய்து ரோட்டில் போட்டு எவனும் விற்கக்கூடாது. நானே சந்தை தருவேன் அழகாக கட்டி குறைந்த வாடகைக்கு. அங்கே தான் வைக்கணும். நம்ம பெரியப்பாலாம் ப்ரொஃபஸர் கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு மண்களை எப்படி செய்கிறதுன்னு. இவர் கைவினைகளை பாரு, சாமி சிலைகளை செய்கிறது. எல்லாமே உனக்கு எந்த தொழிலும் புறக்கணிக்கப்படாமல், உதாசீனப்படாமல், நிராகரிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பணியாக மாறிடுது. இப்போ பனையிலிருந்து என்னென்ன தொழிற்சாலை போகிறோம் பாரு. பொட்டி, இது எங்கள் ஆத்தாவுக்கு கற்றுக் கொடுத்தா வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்துரும். இது இந்த பாரு கிளியிழுப்பை, சின்ன பையி, இதெல்லாம் இந்த துபாயில் 200 ரூபா 300 ரூபா 400 ரூபாய்க்கு போகுது. ஏற்றுமதி செய்கிறேன். சோளகு இங்கே பாரு பூரா கைவினை பொருள் பூரா. மூங்கிலிருந்து இந்த மாதிரி பொருள். இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து காட்டுவேன். ரொம்ப நேரம் ஓடும். இப்போ உனக்கு முன்னோட்ட மாதிரி காட்டுறேன். என்னென்ன இடத்துல பொருளாதாரத்தை நான் பெருக்க முடியும்னு. பனை சார்ந்து, தென்னை சார்ந்து, வாழை சார்ந்து, மூங்கில் சார்ந்து. டேய் உன்னால் நம்ப முடியுதா? சுடுகாட்டில் இருக்கிற எருக்களஞ்செடியில் நூல் எடுத்து செய்கிற பட்டு தான் உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. அப்போ உங்கள் அண்ணன் எருக்களஞ்செடி வளர்ப்பனா வளர்க்க மாட்டேனா? வளர்ப்பேன், பட்டு செய்வேன், உலகத்துக்கு ஏற்றுமதி செய்வேன், உனக்கு அதில் வேலை கொடுப்பேன், எல்லா பொருள்களையும் செய்வேன். கொஞ்சம் வேகப்படுத்துங்க. ஏன்னா 262 வழக்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு வழக்கு போட்டுறான். இப்போ இந்த குலைமம் மின்னணு கழிவுகள், இந்த நெகிழி கழிவுகளெல்லாம் பேன் பண்ணி மறுசுழற்சி பண்ணி மாற்று வடிவத்துக்கு கொண்டு போயிடுவேன். இந்த மாதிரி செங்கல், இந்த பூங்காக்களில் உட்கார பலகைகள், ஏன்னா அதுலேருந்து கரைஞ்சி வர தண்ணி நச்சாகிறதுனால அது நீரை கெடாத பயன்பாட்டுக்கு கொண்டு போயிடுவேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொண்டு போயிட்டு இருக்கிற கழிவெல்லாம் அழிச்சிடுவேன். இனிமேல் நோ மோர் பிளடி பிளாஸ்டிக் பாலித்தீன் தூக்கி விட்டுருவேன். அவன் என்ன சொல்கிறான்? பூமியை அழிக்க அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதுங்கிறான். நான் என் தாயின் மாரில் குப்பையை கொட்ட தயாராக இல்லை. என் தாயின் மாரில் பூக்களால் கொட்டுவேன், பச்சை போர்வையால் என் தாயை மூடுவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், அதுக்கு பல ஆயிரம் பேருக்கு வேலைக்கு எடுப்பேன். கட்டுமான கழிவுலாம் இவர் எப்படி கொண்டு போய் எப்படி செய்கிறேன் பாரு. அதுக்கு தொழிற்சாலை வச்சு இருக்கிறதெல்லாம் முடிச்சு விட்டுருவேன். இனிமே கிடையாது. பாப்பா கொஞ்சம் வேகம் பாப்பா. உலகெங்கும் இந்த தேவை சிலிக்கான், இந்த கண்ணாடி சிலிக்கான் மண்ணில் செய்கிற பண்டங்களுக்கு தேவை அதிகரிக்குது. மூலிகை மற்றும் மரபுசார் மருத்துவ தொழிற்சாலைகள், எனக்கு கணக்கில்லாத மூலிகைகள் இருக்குது. அதை வச்சு அது சார்ந்த சித்த மருத்துவம் உனக்கு தெரியும். படித்த நம்ம மேதைகள் இருக்காங்க. அவங்கள மருத்துவராகவே இந்த நாடு அங்கீகரிக்கலை. மருத்துவராக வச்சு இதுக்குன்னு தனியாக தொழிற்சாலை, மருத்துவ பண்ணை ஆரம்பிக்கிறேன். மருத்துவ பண்ணை எல்லாருக்கும் வேலை. இந்த உயிரினங்களின் அந்த செல்கள் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கிறேன். உயிரி தொழில்நுட்பம் துறை சார்ந்த தொழில், சுற்றுலா சார்ந்த தொழிற்சாலை, இயற்கை சுற்றுலா, ஊரக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, 3 சுற்றுலா. எல்லா சுற்றுலா தலங்களையும் தூய்மைப்படுத்தி சிறப்பாக பராமரிச்சிருவேன். அங்கங்கே விலை உயர்ந்த தங்கும் விடுதியில் அழகாக கட்டிடுவேன். நல்ல உணவு விடுதியை கட்டிடுவேன். எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் போக மனசு இல்லாமல் அங்கேயே இருக்க வச்சிருவேன். இந்த இயற்கை சுற்றுலா, என் கூட்டு வேளாண் பண்ணேன், என் மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை பார்த்தானே போக மாட்டேன். கூட்டு வேளாண் பண்ணல, பண்ணி மேயும், அங்கே பாரு கொக்கு மேயும், அங்கே இது பண்ணும், கோழி மேயும், ஆடு மேயும், மீன் பண்ணை இருக்கும். நீ குடும்பத்தோடு வந்து மீன் பிடிச்சி குடித்தீங்கன்னா உனக்கு சமைச்சு தருவான். ஆட்டுக்கறி வேணுமா இருக்குது, மாட்டுக்கறி வேணுமா இருக்குது, வாத்துக்கறி வேணுமா இருக்குது, முயக்கறி வேணுமா இருக்குது. ஏன்னா 10,000 ஏக்கரில் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை. நீ என்ன வல்லாரக்கீரை, தண்டங்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்க, எந்த கீரை கேட்கிறே இருக்குது. அப்படி ஒன்று அதுக்கு வேற ஒரு காணிகளில் காட்டுறேன். இப்போ இது நேரம் இல்லாதனால விரட்டி போகிறேன். இவ்வாறு இன்ப சுற்றுலா, இயற்கை சுற்றுலா எல்லாமே நம்மளே செய்கிறோம். பண்பாட்டு சுற்றுலா அப்படின்னா வழிபாட்டு சுற்றுலா. இந்த நம்ம ஆறுபடை, இந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் போனால் கசாமுசா குப்பை தூய்மையாக இருக்கும். உண்மையிலே தெய்வம் வாழ்கிற இடமா இருக்கும். இப்போ இருக்கானா இல்லைன்னு தெரியல எனக்கு கோயிலில். நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், உன் பேரனை ஜெயிக்க வைக்காம எப்படா அவங்களுக்கு நல்லது செய்வேன்? இந்த நாட்டுக்கு
இந்த நெகிழியை ஒழிச்சிடுறேன். நெகிழி மற்றும் தொழில்களை மூடிட்டு இங்கே பாரு, இதெல்லாம் நெகிழி பொருள்களுக்கு தடை விதிச்சுட்டு மறுபடி மண்சட்டி இங்கே பாரு, இந்த வாழை இலையில மூங்கில்ல இதில் தட்டு, இதில் பையி, சணலில் பையி. நீ சணல் சாதாரணமாக நினைக்கிற, பனை தென்னை மூங்கில் சணல் சார்ந்த தொழிற்சாலை. சணலை போட்டு காட்டினா நீ பயந்துருவேன். கார் தயாரிக்கலாம், செங்கல் அதிலே தயாரிக்கலாம், அதிலே வீடு கட்டிக்கலாம், அதிலே ரோடு போடலாம், அதிலே பெட்ரோல் எடுக்கலாம், பல பொருள்கள் எடுக்கலாம். பெரிய சந்தை இருக்குது சணலை. நான் அண்ணன் போட்டு காட்டும் போது நம்புவேன், நீ இவ்வளவு இருக்கானே என்ன அப்படின்னு. நீ பாரு, இதையும் காட்டலை, நீ பொழைச்சிக்கிடுவாங்க தான். இவங்க எல்லாம் காட்டலை. அதான் டேய், பிராண்டிக்கு வீரன்னு பேர் வச்சவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கியாடா? நீங்க தான்டா. அப்போ நம்ம பாட்டன் தீரனுக்கும் நம்ம பாட்டைங்க பூலித்தேவி மருதுவாண்டிக்கும் இந்த சுபாஷ் சந்திர போஸ் இந்த பகத்சிங்கெல்லாம் நம்ம என்ன வைக்கலாம்? குவார்டர் ஆஃப்னு வைக்கலாமாடா? யோக்கிய பயலடா அவங்க. இயற்கை தொழில் சார்ந்த மாற்று பொருளாதாரத்துக்கு வாரேன். இது பெரிய நேரம், சுருக்கமாக சொல்லிடுறேன். பருத்தியை போடுறேன், பருத்தியிலிருந்து தொழிற்சாலை, நூல். இங்கே பருத்தியை நானே விளைவிக்கிறேன். பருத்தி கொட்டை எடுத்துக்கிறேன், மாட்டுக்கு தீவனம், பருத்தி புண்ணாக்கு, பருத்தி நூல். நீ கவலைப்படாத, அண்ணன் செய்வேன் பாரு. உனக்கு நூல் இல்லை நான் தரேன், நீ எதுக்கு நூல் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் தாரேன், வேலை தாரேன், நூல் தாரேன். நொய்யல் ஆற்றையெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன். உன் மையன் மறுபடியும் நொய்யலாற உயிர்ப்பிக்கிறேன். நூல் விலை உயர்வு, பின்னால் வேலை, உற்பத்தியாளர் அதிர்ச்சி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் தாரேன் உனக்கு நூல். வாழை, பலாயிரம் ஏக்கரில் வாழை. வாழையிலேருந்து என்ன பண்ணுறேன்? வாழைக்காயை பதப்படுத்தி உணவுக்கு, வாழைப்பழத்தை பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு உனக்கு, வாழைப்பழத்தில் இன்சுவை சிப்ஸு அந்த நொறுக்கி தர்றேன், வாழை தண்டில் தட்டு, இவர் வாழை நாரில் வேட்டி சேலை, வாழை நாரில் பையி. டேய் கவனி அண்ணனை, பாப்பா 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 முன்னேறுத்துப்பா. இங்கே வர்றா, கடலைடா, கடலிருந்து கடலை எண்ணெய்டா, கடலை மிட்டாயிடா, கடலை புண்ணாடா, மாட்டுக்கு நிலத்துக்கு உரம்டா, அப்புறம் எள்ளுடா, எள்ளிருந்து எள்ளு புண்ணாக்குடா, எள்ளு எண்ணெய்டா, நல்லெண்ணெய்டா, எள்ளு மிட்டாயிடா, கழிவு வந்து மாட்டுக்கும் நிலத்துக்கும் உரம்டா, இது கத்தாழைடா, கத்தாழையிலிருந்து உலகத்திலே சிறந்த மூலிகை பொருள்களை தயாரிக்கிறான்டா, சோப்பு தயாரிக்கிறேன். அதில் இங்கே பாரு எல்லாம் சூரியகாந்தி, நிலமெங்கும் பூக்கள்டா, பல கூட்டு பண்ணைகளில் பூக்களை வளர்க்குறேன். சாமந்தி, செம்பருத்தி, அது இது மல்லிகை, சூரியகாந்தி, கணக்கில்லாத தேன் பண்ணையை உருவாக்குறேன்டா, தேன் பெட்டியை வைக்கிறேன், தேவதைகளை வளர்க்குறேன்டா. எப்படி நம்மால் தேனை எடுக்கிறான் பாரு, உடைய பாரு, ஒரு பூச்சி கிடைக்காது. தேனை எடுத்து தேன், கரும்புலேருந்து சக்கரை தந்துடுறேன், பனையிலேருந்து வெள்ளம் தந்துடுறேன், தென்னையிலேருந்து மதுக்கரைப்பட்டி காய்ச்சிறேன், தென்னையிலேருந்து தாய்லாந்தில் காய்ச்சிறேன். நான் அதே மாதிரி வாண்ணன் காய்ச்சிறேன். நீ வெள்ளை சீனியை பேன் பண்ணிடுற அண்ணன், இல்லை கட்டாயமாக சாப்பிடணும்னா ரெட்டிப்பு வரியை போடுறேன், நீ வரியை கட்டிட்டு செத்து போடுறேன். நீ என்ன பண்ணுற? நீ எதை பயன்படுத்தணும்? தேன், கருப்பட்டி, நான் தயாரித்து தர சர்க்கரை இனிப்பு தான் பயன்படுத்தணும். கண்டதை இந்த சத்தி நான் நம்பர் பேர்க்க முடியாது. எனக்கு சர்க்கரை என்ன சாப்பிட்டா, சர்க்கரை சாப்பிட்டேன்னா உனக்கு மருத்துவம் கிடையாது. போ போ, பாடை கட்டி போய் பாடு. சும்மா நீ என்ன தேதி சீக்கிரத்துல நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். இங்கே பாரு, தேன்ல இருந்து சோப்பு தயாரிக்கிற மாதிரி வளலை கட்டி பாரு. தேன்ல இருந்து சோப்புடா, தேனை எடுத்துட்டு அந்த இது இருக்குல்ல, இந்த என்ன அரக்கு, அதுல இருந்து வளலை கட்டி. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டியாடா டேய். மனசு சரியில்லைன்னு அந்த பக்கம் போயிடாதரா, டாஸ்மார்க் பக்கம் படுத்துருக்கு. இவர் சூரியகாந்திலேருந்து என்ன இப்போ நேரம் இல்லைனால தென்னை பொள்ளாச்சியில் இருக்க, கோயம்புத்தூர் இருக்க போட்டேன். இண்டஸ்ட்ரி போட்டேன். தேங்காயை பதப்படுத்துகிறேன், உலக நாடுகளுக்கு இளநீரை ஏற்றுமதி செய்கிறேன். தேங்காயை பதப்படுத்தி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறேன், தேங்காயிலேருந்து நார் தயாரிக்கிறேன். என் நாக்கு இந்த கைத்துக்கட்டில் 1 லட்சம் ரூபாய்க்கு அமெரிக்காவில் போகுது. நாடங்களும் மூங்கில் வளர்க்குறேன். ஏன்னா சாலையே பசுஞ்சோலை சாலை தான், வெறும் மூங்கிலாக இருக்கும், வெறும் நாவராக இருக்கும், வெறும் பனையாக இருக்கும். பாரு இப்படி மூங்கிலிருந்து கயிறு எடுக்கிறேன். பாரு எல்லாம் என்னென்ன பொருள்கள் தயாரிக்கிறேன், என்னென்ன பொருள்கள் தயாரிக்கிறேன். கரும்பு போப்பா, கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறேன். பிரேசில் தயாரிக்குது. கற்கண்டு, சர்க்கரை வெள்ளையாக காட்டிட்டான், பொன்னிறத்தில் வரும், தப்பாக காட்டிட்டான். இப்போ இதுலேருந்து தாள் தயாரிக்கிறேன். தாளுக்கு நீ மரத்தை வெட்ட முடியாது, வெட்டினா உன் கையை வெட்டி போயிடுவேன். நானே தாள் தயாரித்து கொடுத்துட்றேன், எத்தனால் பெட்ரோல் கொடுத்துட்றேன். பார்த்துக்க, வேக வேகமாக போப்பா. கரும்பு, சர்க்கரை, தக்காளி,
தக்காளியை உனக்கு உணவு தேவைக்கு பெட்டி பெட்டியாக அடைச்சி தர்றேன், வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு தேவையான ஏற்றுமதி செய்கிறேன், உனக்கு ஊறுகாய் தயாரித்து தர்றேன், ஜாம் தயாரித்து தர்றேன். தமிழ்நாட்டு அரசு முத்திரை பாடுறா, பனையிலிருந்து பனை ஓலை, பனங்கொட்டை, நொங்க பதப்படுத்துகிறேன், பதநீரை பதப்படுத்துகிறேன், கருப்பட்டி காய்ச்சுறேன், கல்லை இறக்குறேன், கல்லுன்னு பேரை தூக்குறேன், பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு வச்சிருந்தேன். கல்லுன்னு சொன்ன கொண்டே விடுவேன். மூலிகை சாறு, பனம்பால், தொழில் வளர்ச்சி. இது உனக்கு அண்ணன் காட்டியிருக்க முன்னோட்டம். இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றா காட்டுவேன். அப்படி ஒவ்வொன்றா காட்டுவேன். வாழையிலேருந்து இப்படி செய்வேன், கரும்புலேருந்து இப்படி செய்வேன். பார்த்துக்க, உள்ளங்கையில் தான் ஊடகம் வச்சிருக்கீங்கள, தட்டு சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் போடு, வரும் பாரு. தெண்டதை யாரையாவது பொத்து பொழுத போக்காத, இதை பார்த்து கொஞ்சம் நல்ல பொழுத ஆக்கு. இது சரியா இருக்கு அண்ணன் சொல்றதுன்னா மறந்துடாம விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை காப்பாத்து. சரியா? இந்த நிலத்திலே திருப்பூர் தெற்குலே போட்டி போடுகிற என் உயிர் தம்பி முதுகலை வணிக மேலாண்மை படித்த தினேஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய அப்பா மருத்துவர் கார்மேகம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற இளநிலை காட்சி தொடர்கள் படித்த எங்கள் அன்பு மகன் தமிழினியன் அவர்களுக்கு வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உடுமலைப்பேட்டையிலே போட்டியிடுகிற இளங்கலை வணிகவியல் படித்த என் தம்பி ராம்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுகலை வரலாறு இளங்கலை கல்வியல் படித்த என் தங்கை திவ்யா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி, என் பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். அடுத்ததாக திருப்பூர் வடக்கிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் இளங்கலை வணிகர் அபிநயா பிரேம்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். மடத்துக்குளம் தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் ராதாமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். வரலாற்றை மாற்றுங்கள். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மிகப்பெரிய புரட்சியை உங்களால் நிகழ்த்த முடியும். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, வரலாற்று புரட்சி மன்னர்களால், ஜமீன்களால், திவான்களால், அமைச்சர்களால் நிகழ்த்தப்பட்டதல்ல. இப்படி நம்மை போன்ற சாதாரண மக்களால் நிகழ்த்தப்பட்டதுதான். அப்படி அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற இளங்கலை ஆங்கிலம் படித்தது அன்பு தங்கை மேனகா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். அதிமுக வெல்வது, திமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் சாதாரண ஒரு நிகழ்வு, வழக்கமான ஒரு சம்பவம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திர மகத்தான சாதனை. மனச்சான்றுள்ள என் மக்களை கேட்கிறேன், எதற்காக உங்களுக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த மண்ணுக்கு அந்த கட்சிகள் எதற்கென்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள். எங்க ஓட்டை அவர்களுக்கு போடுகிறோம். எதற்காக உன் மண்ணுக்கு காங்கிரஸ்? உன் இனத்தை கொண்டு குவிச்சான் எதற்கா? உன் இனத்தின் உரிமையை புறம் பறித்து கொண்டு போனான் எதற்கா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தான் எதற்கா? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சான் எதற்கா? சரக்கு மற்றும் சேவை வரியை திணித்தானே, நீட்டை திணித்தானே, என்ஐஏ என்ஆர்சி என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தானே, இதற்காகவா? பிஜேபி மதவாத கட்சி, ஆம். காங்கிரஸ் மிதவாத கட்சியா? இல்லை. அவன் மசூதியை இடித்தான், இவன் இடிக்க அனுமதித்தான். அவர் அடிக்கல் நாட்டினார், கன்கிராச்சுலேஷன். அவன் சவுண்ட் இந்துத்துவா, we are all Hindus, இவன் சாஃப்ட் இந்துத்துவா, எஸ் we are all Hindus. ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு இருந்தாய்? கட்சி கொடியிலே வண்ண மாறும், கொள்கையிலே என்ன மாறாது. என்னுடன் பிறந்தானே, இவங்கள ஒளி. இந்த திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்றம் கண்டாய்? வேற கட்சியிலேடா என் பாசத்துக்குரியவனே, ஒரே கட்சிடா. திமுக அமைச்சர்ல 11 பேர் அதிமுக அமைச்சர்ரா. டேய், இப்ப பல பேர் சேர்ந்திருக்காங்கடா, அடுத்த தடவை அவங்கள அமைச்சரா வாங்கடா. டே, நல்லா இருப்பாடா, ஒரே கட்சிடா. கூடி கொள்ளையடிப்பது எப்படின்னு கற்றுக்கிட்டு வந்தவங்கடா, தனித்தனியாக கொள்ளையடிச்சு கூடி பிரிச்சுக்கிறவாங்கடா, நல்லா இருப்பாடா. இங்கேயும் டாஸ்மார்க்கு, இங்கேயும் ஊழல் லஞ்சம், இங்கேயும் கொலை கொள்ளை, இங்கேயும் கற்பழிப்பு, இங்கேயும் மலையை திருடுவான், இங்கேயும் மணலை திருடுவான். என்னடா மாற்றுக்கண்டா? டே என் உடன் பிறந்தவனே, தூக்கி போடுறா இந்த திராவிட குப்பையை தூக்கி போடுறா. இது மக்காத குப்பைடா. அவனை கொளுத்துறா, தீ வச்சு கொளுத்துறா. டே, உலகத்திலே சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலைவன்றான். உழவர் குடி தாண்டா உலகத்திலே உயர்ந்த சாதி, உயர்ந்த குடி. அவன் உன் சின்னமடா.
சூரியனுக்கு ஓட்டு போட்டா ஐயா வீட்டில் விடிஞ்சு நாடு இருட்டா போச்சு. ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா 50 வருஷமா ஒரு துளி கூட விடல. மொட்டை இலையா ரெட்டலை அங்கேயே தான் இருக்கு. இவரா விசிலா தேட்டரில் ஒதுக்கிட்டு இருந்தா இப்போ தெருவில் ஒதுக்கிட்டு தெரிய போற. தயவு செய்து விடு, தயவு செய்து விடா, தயவு செய்து விடு. விவசாயிக்கு போடுறா, அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். நல்லா இருப்படா. விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.